தமிழக அரசின் மீது களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப போவதில்லை என ஊறுகாய் பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துட போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். RS பாரதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். திமுக அரசின் மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதை கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்ப போவது இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவின் பொதுக்குழு இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதுல திமுக அரசுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இப்போது கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் முதலமைச்சர் தலைமையில் நல்லாட்சி வழங்கி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் மீது சில கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் மூலம் களங்கம் சுமத்திடலாம் என கற்பனை கோட்டை கட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுக்குழுவை கூட்டிவிட்டோமே, தீர்மானத்திற்கு என்ன செய்வது, எங்கே போவது, குறையின்றி நடந்து வரும் திமுக அரசு மீது எதை சொல்லி பழி போடுவது என தெரியாமல் பொய்களை மட்டுமே நிரப்பிய ஒரு தீர்மானத்தை இன்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று திமுக அமைச்சர் RS பாரதி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தாலேயே கூட சரிவர கணிக்க முடியாத செஞ்சல் புயலால் எதிர்பார்க்காத இடங்களில் அதிக மழை பெய்த போதும் முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாடு பெரும் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் திமுக அமைச்சர் RS பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அதிமுக ஆட்சியில் இருள் சூழ்ந்து கிடந்த தமிழ்நாடு திராவிட மாடல் நல்லாட்சியில் ஒளி வீசியபடி வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய திமுக அமைச்சர் RS பாரதி கட்டுக்கதை பழனிசாமியின் துரோகத்தையும் இப்போ நாங்கள் மறக்க மாட்டோம் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.